வெல்கம் டு haritalkies.net. இன்னைக்கு நம்ம யாரை கலாய்க்க போகுது நிகழ்ச்சியில யூடியூபர் ப்ளூ சட்டமாறன் உருவாக்கத்தில் வெளிவந்துள்ள கோட் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். கோட் ரிவ்யூ அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இத்தனை நாள் ப்ளூ சட்டமாறன் தான் எல்லா படத்தையும் வறுத்தெடுத்து வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு ப்ளூ சட்டையை துவைச்சு காய போட போறோம். நீங்களும் ப்ளூ சட்டை மேல ரொம்ப நாளா கோவத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆத்திரத்தில் இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். விவேகம் படம் ரிலீஸ் ஆனப்ப தலையை பத்தி தப்பா பேசி தலை ஃபேன்ஸ் எல்லாம் இவரை கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. இப்ப கோட் படம் நல்லா இல்லைன்னு சொல்லி நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்காரு. இந்த வீடியோல நம்ம ப்ளூ சட்டையை வறுத்தெடுக்க போறதுனால இந்த வீடியோக்கு ப்ளூ சட்டை மாறன் மாதிரி பச்சை சட்டைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிடலாம். அந்த கோட் படம் ரிவ்யூல அவர் என்ன சொன்னார்னா, கோட் படத்தோட கதையை சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் நம்மளால கெஸ் பண்ண முடியும், அதை விட விஷுவல் நீங்க யூகிக்கிற மாதிரி இருக்கும், நீங்க யூகிச்சதை விட கேவலமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஆன்டி இண்டியன் ஒரு படம் எடுத்தாரு. இந்த படத்துலயாவது விஷுவல் நல்லா இருந்தா அவர் சொல்லியிருக்காரு. அந்த படம்லாம் படமே கேவலமா இருக்குது. அந்த படத்தையும் தாண்டி அந்த படத்தோட டைட்டில் ஆன்டி வெரியன் மாதிரி ஆன்டி இண்டியன் வச்சிருக்கிறாரு. இப்ப சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, ப்ரோ ஆன்டின்றது வேற ஆன்டின்றது வேற அப்படின்ட்டு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, சம்மந்தமே இல்லாம இதை சொல்லி கலாய்க்கிறேன் அப்படின்னா, அவர் வீடியோ போட்டு கலாய்க்கணும்னு நினைச்சிட்டு இது மாதிரி சம்மந்தமே இல்லாம தான் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறாரு. சும்மா அவருக்கு ஒரு படம் பிடிக்கல அப்படின்னா சம்மந்தமே இல்லாம இந்த மாதிரி, அதாவது அந்த படத்தை நல்லால அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா என்னத்தையாவது சொல்லி கலாய்க்க வேண்டியது. அது அவருக்கு மட்டும்தான் சிரிப்பா இருக்கு, நமக்கு சிரிப்பே வரல, வெறுப்பு தான் ஆகுது. ஆன்டி இண்டியன் படம் எடுத்த மாதிரி அங்கிள் தமிழ்நாடுன்னு ஒரு படம் எடுக்கல. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, கோட் படம் ஸ்டார்டிங்ல ட்ரெயின்ல ஒரு ஃபைட் வரும், அதெல்லாம் பார்க்கவே முடியல, இன்னும் 3 மணி நேரம் எப்படி ராக் பண்ணிருக்கிறது அப்படின்னு மாதிரி சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே அந்த ஃபைட் பிடிச்சிருக்குது. இவருக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரியல. ஒருவேளை இவருக்கு கத்தி சண்டை தான் பிடிக்கும் போல. கத்தி சண்டைனா நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இல்லை, கத்தி வச்சு சண்டை போடுறது தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல வில்ல மோகன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் எதுக்கு வர்றாரு என்ன பண்றாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ சட்டை சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் கோட் படத்தை கரெக்டா பார்த்துருந்தாரு அப்படின்னா அவர் வில்லனா என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அவர் வேற ஏதோ படம் பார்த்துருப்பாரு போல. ஏன்னா பலான படத்துல தான் சம்மந்தமே இல்லாம ஒரு கேரக்டர் வரும், அவன் எதுக்கு வந்தா என்னன்னு யாருக்குமே தெரியாது. சம்பவம் நடக்கிறப்ப சம்பவம் இடத்துல இருக்க மாட்டான், வேறவனோ சம்பவம் பண்ணிட்டு இருப்பான், இவன் கிளம்பி போயிடுவான். அந்த மாதிரி ஏதோ ஒரு படத்தை அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கோட் படத்துல மோகன் எதுக்கு வர்றாரு என்ன பண்றாரு அப்படின்றது ப்ளூ சட்டைக்கு தெரியல. யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வில்லன். ஏன்னா அந்த லட்சணத்துல மியூசிக் இருக்குது. கிளைமேக்ஸ்ல மேட்ச் நடந்துட்டு இருக்கப்ப சூப்பரா மியூசிக் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னாரு. அது மட்டும் சொன்னாரா? கிளைமேக்ஸ்ல கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, அங்க மியூசிக் வரல, கமெண்ட்ரி தான் நடந்துட்டு இருக்குது, மியூசிக்கே இல்லை அப்படின்னு சொன்னாரு. கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்ப இல்லை எந்த மேட்ச் நடந்தாலும் அந்த இடத்துல மியூசிக்கை விட கமெண்ட்ரி தான் அதிகமாக இருக்கணும். அப்போதான் நமக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பார்க்குற ஃபீல் வரும். என்ன கமெண்ட்ரி பண்ணாம உட்காந்து பஜனையா பாடிட்டு இருப்பாங்க. சும்மா படத்தை ஒப்பேத்துறதுக்காக இந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. யாரோட ரெஃபரன்ஸ் வருது அந்த ரெஃபரன்ஸ் வச்சு படத்தை ஒப்பேத்திடலாம் அப்படின்றக்காக அதெல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க ஸ்கிரிப்டை நம்பல, அந்த ரெஃபரன்ஸை தான் நம்புறாங்க அப்படின்னு ப்ளூ சட்டை சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுனாதான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ரெஃபரன்ஸை வைக்க முடியும். இதுவே புரியாம படம் பார்த்தீங்கன்னா எந்த லட்சணத்தில் நீங்க படம் பார்த்து வச்சிருக்கீங்க? ஒரு ஸ்கிரிப்ட் தரமா இல்லாம ரெஃபரன்ஸ் எப்படி வைக்க முடியும்? சம்மந்தமே இல்லாம நீங்க என்ன லட்சணத்தில் படம் பார்த்தீங்கன்ட்டு அதை பார்த்துட்டு ரிவ்யூ வேற இப்படி போட்டிருக்கீங்க. இந்த கோட் படத்துல எல்லாம் பழைய டிக்கெட்டா இருக்காங்க. விஜய்க்கே வயசாயிருச்சு, அவரோட ஃப்ரெண்டா வர்றவரு பிரசாந்த் பிரபுதேவான்னு சொல்லிட்டு பழைய ஆளுங்களா இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல, என்ன அப்படின்னா இப்ப விஜய்க்கு ஃப்ரெண்டா விஜயோட பையனையா நடிக்க வைக்க முடியும்? இல்ல உங்களை மாதிரி ரொம்ப வயசான ஆளையா ப்ளூ சட்டையை போட்டு கொண்டு நிறுத்தி நடிக்க வைக்க முடியுமா? இப்ப ஆடியன்ஸுக்கு எது தேவைப்படுது? அந்த காலத்துல விஜய் கூட சேர்ந்து நடிச்சவங்க யாரா இருந்தா பார்ப்பாங்க. அப்ப பிரசாந்த் பிரபுதேவா எல்லாமே ஒரே காலகட்டத்துல படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன் பிரசாந்த் டாப் ஸ்டாரா இருந்தாரு, அவரை கொண்டு படத்துல வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இதவே சும்மா நெகட்டிவா சொல்லுன்னு சொல்லிட்டு பழைய டிக்கெட் அப்படின்றீங்க. ஆக்சுவலா பழைய டிக்கெட் நீங்க தான். அதனாலதான் இந்த மாதிரி கிரிஞ்சா பூமரா பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியுது. என்னத்தையாவது சொல்லணும்னு எதையாவது உளறிட்டு இருக்கிறீங்க. நல்ல வேலை ஸ்னேகாவும் பழைய ஆர்டிஸ்ட், அவங்களை எதுக்கு விஜய்க்கு ஜோடியா போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. அந்த இன்னொரு விஜய்க்கு சின்ன விஜய்க்கு ஒருத்தவங்க ஜோடியா வருவாங்களா, அவங்களையே பெரிய விஜய்க்கும் ஜோடியா போட்டுருக்கலாம்ல அப்படின்னு நல்ல வேலை சொல்லல. கடைசியா இந்த கோட் படத்தோட ஸ்கிரீன் பிளே பழசு, விஷுவல்ஸ் நல்லால, டிஏஜிங் தான் இந்த படத்துக்கு வினையே அப்படிலாம் சொல்லிட்டு இந்த கோட் படத்தை போய் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தான் கோட், அதாவது நீங்க தான் பலியாடு அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. இவர் அந்த வீடியோல எதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னாரோ அந்த படத்துல அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவர் இதெல்லாம் எதுக்காக பேசுறாரு? வியூஸ்க்காக பேசுறாரா இல்லை எவன்ட்டையாவது காசு வாங்கிட்டு பேசுறாரா என்னன்னு தெரியல. ஆனா இதுக்கு பேர் தான் எச்சன்னு சொல்லுவாங்க. கோட் படத்தை போய் பார்த்தவன்லாம் பலியாடு அப்படின்னா, இவர் எடுத்து ஆன்டி இண்டியன் படத்தை பார்த்தவன்லாம் தியேட்டர்ல டென்ஷன் ஆகி ரெண்டும் வாய் வழியா வெளியே செத்துருப்பானுங்க. அந்த லட்சணத்துல இருக்கும் அந்த படம். இந்த ப்ளூ சட்டை எந்த மைண்ட் செட்ல இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறாரு?
அவர் பைத்தியமா இல்லை நம்மளெல்லாம் பைத்தியக்காரன்னு நினச்சி வீடியோ போட்டுட்டு இருக்காரா?